அவங்க தான் பல முறை சொல்றாங்கல்ல, கூட்டணி நாங்க யாரு கூடவும் இல்லைன்ட்டு. இவர் எதுக்கு வழிய போயிட்டு கூட்டணிக்கு வருவாங்க, பழம் கனிந்து விட்டது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பால் நழுவி பழத்துல பழம் நழுவி பாலில் விழப்போது இப்படிலாம் கதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. தேவையே இல்லை. ஒரு சுயமரியாதை உள்ள இயக்கம் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக கூட்டணிக்கு தாவேகா வருகிறது என எடப்பாடி பழனிசாமி பேசி வருவது தேவையற்றது என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுயமரியாதை உள்ள ஒரு இயக்கம் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை என்று கூறினார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக விஜயுடன் ராகுல் காந்தி பேசியது மனிதநேய செயல் என்றும் அதை ஏன் அரசியல் ஆக்குகிறீர்கள் எனவும் கேள்வி எழுப்பிய செல்வ பெருந்தகை, தாவேகாவுடன் கூட்டணி குறித்து எந்த காங்கிரஸ் தலைவர் பேசினார்கள் என்பதை சொல்ல முடியுமா என வினவினார். அவங்க தான் பல முறை சொல்றாங்கல்ல, கூட்டணி நாங்க யாரு கூடவும் இல்லைன்ட்டு. இவர் எதுக்கு வழிய போயிட்டு கூட்டணிக்கு வருவாங்க, பழம் கனிந்து விட்டது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பால் நழுவி பழத்துல பழம் நழுவி பாலில் விழப்போது இப்படிலாம் கதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. தேவையே இல்லை. ஒரு சுயமரியாதை உள்ள இயக்கம் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது காலம் தான் சொல்லணும், இப்ப சொல்ல முடியாது. காலம் தான் கணிக்கணும். சொல்லுங்க, யாரு பேசினாங்கன்னு சொல்லுங்க. நாங்க 3 பேர் இருக்கோம். எங்க தலைவர் இருக்காரு பக்கத்துல, எங்க துணைத் தலைவர் இருக்காரு. யாரு பேசினாங்கன்னு சொல்லுங்க. நான் பேசினா, இவர் பேசினாரா, இவர் பேசினாரா, இல்ல யாராவது டெல்லி யாராவது மாதிரி பேசலையே. நாங்க பல முறை சொல்லிட்டோம், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில இப்படிப்பட்ட பேரிடர் நடந்தா பாஜக தலைவர்கிட்டயும் போன்ல பேசி விசாரிப்பார், நாங்க இருக்கோம் உங்க கூட அப்படின்னு. இப்ப போர் நடந்துச்சு பாகிஸ்தான்ல, பாஜக தலைவர்கிட்ட பேசி சொன்னார், நாங்க இந்த தேசத்தோட இருக்கிறோம், நாட்டோட இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு பேரிடர் நடக்குது, ஒரு துக்கம் வருதுன்னா அந்த துக்கத்துல நாங்க பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் மனிதாபிமானம் தலைவர்களுடைய மகா பண்பு. அந்த அடிப்படையில தான் அவர் பேசினார கண்டு இதுல அரசியலே இல்லைன்னு பலமுறை சொல்லிட்டோம். அதையே எல்லாத்தையும் அரசியல் ஆகிட்டு இருக்கீங்க. ஒரு மனித நேயத்தோட அவர் பேசுறாரு, அதை பெருமையா பார்க்கணும். அதே போல கரூர் சம்பவத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த துயரம் விலகல. கரூர் சம்பவத்தில் ஒரு அரசியல், இந்த துக்கத்துல அரசியல் பண்றது அது நாகரிகமானு தெரியல. நாகரிகமற்ற செயல் தான் இது. யாரும் அரசியல் பண்ணவன்னு நாங்கள் ஃப்ரம் டே 1ல இருந்து எங்க தலைவர் பெருமக்கள் நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க துக்கத்துல இருக்காங்க. 41 உயிரை நாம் இழந்திருக்கோம். அதனால அதை அரசியல் படுத்த தேவையில்லைன்றதான் எங்களுடைய பார்வை. ஒற்றுமையா இருக்காங்க, 3 பேரும் ஒற்றுமையா தானே இருக்காங்க. அதை மகிழ்ச்சி அடைய வேண்டியதானே.